எண்ணும் ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. ஒரு தகவலை மூன்றாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களும் துருவ கணிதம் அப்படின்ற ஒரு சிறப்பான ஒரு தகவலையும் ஒரு வெளிப்படையாக சிறப்பான ஒரு கருத்துக்களை கொடுத்த ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றி சிறப்பு சேரிக்கின்றது உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட. அடுத்த சிறப்பு பேச்சாளராக திருமண பொருத்த வித்தகர் கோவையிலிருந்து வருகை புரிந்து ஒவ்வொரு மாதமும் தவறாமல் நிறைய தகவலை ஒரு உதாரண ஜாதகத்தோட விளக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய துரைசாமி ஐயா அவர்களை பேச வருமாறு வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். வாங்க ஐயா, உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட இன்னும் சிறிது நேரத்தில் நம்முடைய தனியார் செல்லம் ஐயா அவர்கள் வருகை புரியிருக்கிறார் என்பதனையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம், என் பேர் துரைசாமி. நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். இந்த ஜோதிட துறையில் ஒரு 22-25 வருஷமாக ஜோதிட துறையில் பயணம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஜோதிட துறையில் என்னுடைய அனுபவங்களையே மற்றவங்களுக்கு பாடமாக நடத்தி கொடுக்குறேன். நிறைய பாடம் எடுக்கிற, வகுப்பு எடுக்கிறேன். நிறைய பேர் நம்மகிட்ட படிக்கிறாங்க. அதே போல் அனுபவங்களை நான் அதிகமாக ஜோதிடத்தை பற்றி பேசுகிறத விட ஒரு விளக்கத்தோடு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக ஒரு 1-2 ஜாதகத்தை போட்டு விளக்கமாக கொடுக்குறேன். நான் அன்னைக்கு அதுக்கு முன்னாடி என் தாய் தந்தையரையும் வணங்கி, நான் அன்றாடம் வணங்கும் சிவபெருமானையும் வணங்கி, எனக்கு ஜோதிடம் கற்றுத்தந்த ஆசிரியர்கள் அனைவரையும் வணங்கி, இங்குள்ள ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிட ஜாம்பவான்கள், ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு பேச வாய்ப்பளித்த அந்த முகுந்தன் முரளி ஐயாவிற்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய அனுபவ கருத்துக்களை இப்போ உங்களுக்கு சொல்லலான்னு வந்திருக்கேன். அதாவது நான் அதிகமாக எடுத்துக்கிறது இந்த கலியுக காலத்தில் திருமண காலம்தான் குதிரை கும்பாட்டிருக்கு. அந்த திருமண காலம் ஏன் ஒருத்தருக்கு எப்போ நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் நான் படித்ததுலேயே எனக்கு குருமார்கள் சொல்லி தந்ததோ 7ஆம் இடத்தை பார், 7ஆம் அதிபதியை பார், களத்திரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரனை பார், செவ்வாயை பார், இதை தான் சொல்லி தந்தாங்க. ஆனால் எனக்கு ஏதோ 1-2க்கு வேணால் சரியாக பலன் வந்ததே தவிர எல்லா ஜாதகத்துக்கும் சரியாக வரல. அப்போ என்னுடைய அனுபவத்தில் நானாக பார்க்கும்போது என்னன்னா, ஒரு சம்பவம் எப்படி நடக்குன்னா, அந்த திசை புத்தியின் அடிப்படையில் தான் ஒருத்தருக்கு நல்லதோ கெட்டதோ நடக்கும் அப்படிங்கிறத என்னுடைய அனுபவத்தில் கண்டுபிடிச்சேன். அப்போ இந்த திருமண காலத்துக்கு மட்டும் அப்படின்னா, திருமண காலம்னா அது எப்போ நடக்கும் அப்படிங்க பார்க்கும்போது அந்த அதாவது சம்மந்தப்பட்ட திசை நடக்கணும். எந்த சம்மந்தப்பட்ட திசை? 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை நடந்தால் தான் ஒருத்தருக்கு திருமணம் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்தில் 100% துல்லியமாக இருக்குது அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன். இது பலருக்கு சொல்கிறேன். அதனால் நம்மளை உலகம் முழுவதும் நான் பேசுகிறத கேட்குறதுக்குன்னு நிறைய ஆயிரக்கணக்கான பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதே போல் நான் பேசுகிறது நான் போடுற ஜாதகத்தையே குறிப்பெடுத்து நோட்டில் எழுதி கொண்டாந்து என்கிட்ட காட்டுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே போல் நிறைய என்னை பாராட்டுக்கு குறைவு இல்லை. டெய்லியும் நிறைய பேர் 10 பேராவது பாராட்டத்தான் செய்வாங்க. அப்போ நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குறக்கு இந்த கலியுக காலத்தில் திருமணம் தானே குதிரை கும்பாட்டிருக்கு. அதனால் நிறைய பேர் நம்மளை பார்க்க வராங்க. அதுக்காக நான் என்னுடைய பெருமையை சொல்ல வரல, என்னுடைய அனுபவங்களை உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்களே பாருங்கள். ஜோதிடர் மட்டும் இல்லை, இந்த திருமண காலத்தில் அதாவது பையனோ பெண்ணோ வச்சிருக்கிறவங்க ஏன் நம்ம பெண்ணுக்கு திருமணம் லேட் ஆகுது, ஏன் பையனுக்கு லேட் ஆகுது, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. அதனால் எளிமையாக நான் சொல்லித்தரதை வச்சு பொதுமக்கள் கூட ஆமாங்க, எனக்கு கூட நீங்கள் சொன்ன விதிப்படி தாங்க திருமணம் நடந்தது, நீங்கள் சொன்ன விதிப்படி தாங்க எனக்கு குழந்தை பிறந்தது, ஆனால் நீங்கள் ஒரு மாறுதலாக சொல்கிறீங்க, ஆனால் அது கரெக்டாக இருக்குதுங்க அப்படின்னு தான் என்னை நிறைய பேர் பாராட்டுறாங்க. என்னை பாராட்டுறது பெரிய விஷயம் இல்லை, நீங்களும் உணர்ந்து பலருக்கு வழிகாட்டுங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்ல வரேன். இருந்தாலும் நான் நாளைக்கு வேற ஒரு பெரிய மீட்டிங் போக வேண்டி இருக்கனால இன்னைக்கு எளிமையாக ஒரு 2 ஜாதகத்தை போட்டு விளக்கம் கொடுத்துட்டு போயிடலான்னு வந்திருக்கேன்.
அந்த போர்டு மட்டும் கொஞ்சம் பக்கமாக பார்க்குற மாதிரி பார்த்துக்குங்க. இது ஒரு ஆணின் ஜாதகம். அவர் 19/9/1996 பிறந்தவர், 3:39 AM. இப்போ நிறைய பேர் ஒரு சிலர் நம்மகிட்ட கேட்குறாங்க, திருமணம்னா திருமணத்தை பற்றி மட்டும்தான் சொல்லுவீங்களா அப்படின்னு. திருமணத்தை மட்டும் வந்தவங்களுக்கு உடனே உட்கார வச்சு திருமணம் நடந்திருக்குங்க இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? இல்லை இப்போ நடக்க போகுதுன்னு சொல்ல முடியுமா? அப்போ பொதுவாக சில பலன்களை சொல்லி தானே நம்ம திருமணத்துக்கு வரணும். அப்போ இந்த பலன் இதில் எப்படி நம்ம பொதுவாக பலன் சொல்கிறோம் அப்படின்னு பாருங்கள். அதாவது மகர லக்னக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னா, பொதுவாக இந்த அது மகரம்னா முதலைன்னு சொல்லுவாங்க. அவங்க மனசுக்குள்ளே ஒரு ரகசியம் இருந்தால் அவ்வளோ சீக்கிரம் வெளியே வராது. அதனால தான் கமுக்கமான ஆள், அதாவது இன்பமாக துன்பமாக தான் மனசில் வச்சுட்டு அமைதியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக. அதே போல் சிக்கனமானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது ரெண்டுமே சனி வெடி, சனினா மெதுவாக தானே இது பண்ண, சிக்கனமானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதை நம்ம எடுத்துக்கு வரல. இப்போ இந்த ஜாதகரம் உடன் பிறந்தவர்கள் நம்ம துருவ கணிதத்தை தான் பார்க்குறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், உடன் பிறந்தவர்கள் எப்படின்னு ஒரு ஜாதகத்தை பார்த்ததுமே நம்ம சொல்லணும். அது எப்படி அப்படின்னு நான் சில இதிலெல்லாம் சொல்லித்தரேன். இப்போ லக்னத்துக்கு 11ஆம் இடம் மூத்த சகோதரம் அப்படின்னு சொல்லுவோம். 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துக்கு மறையக்கூடாது, லக்னத்துக்கு மறையக்கூடாது. இது எளிமையாக நான் சொல்லிக் கொடுக்கறது. இப்போ 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துக்கு எங்கே இருக்குது, பாதகத்தில் போய் நீச்சமாகி போச்சா, லக்னத்துக்கு 7ல் போய் நீச்சமாயிடுச்சா, அப்போ மூத்த சகோதரம் இல்லை அப்படின்னு சொல்லிடலாமா? சரி, இளைய சகோதரம் இருக்குமா பாருங்க. அதாவது 3ஆம் இடம் தானே இளைய சகோதரம். 3ஆம் அதிபதி லக்னத்துக்கு மறையக்கூடாது, அதாவது 3ஆம் இடத்துக்கு மறையக்கூடாது. 3ஆம் இடத்துக்கு 10ல் ஆட்சி பெற்றிருக்குது அப்படின்னு எடுத்துக்குவோம். ஆனால் லக்னத்துக்கு 12க்கு போச்சு, அப்போ இளைய சகோதரம் இல்லை. அப்போ இவர் ஒருத்தர் தான். சரி, அப்போ இவருக்கு அப்பா அம்மா எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? இப்போ அம்மானா 4ஆம் இடமா, 4ஆம் அதிபதி செவ்வாயா, அது போய் நீச்சமாகி போச்சா, அப்போ அம்மா இருக்காதுன்னு சொல்லலாமா? ஏன்னா நாங்கள் சந்திரனை தாங்க அம்மாவை எடுத்துக்குவோம். அது சரி, நீங்கள் சந்திரனுக்கு சந்திரன் எங்கே இருக்குது, 11ல் நீச்சமாயிடுச்சா, 10வது பாதகத்தில் இருக்கா, அப்போ அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம் இல்லை? சரி, அப்பா இருக்கான்னு பாருங்கள். அப்பானா 9ஆம் இடமா, 9ஆம் அதிபதி புதனா, அது லக்னத்துக்கு 8ல் போய் மறைஞ்சிருச்சா, அஸ்தங்கமாயிடுச்சா, அப்போ அப்பா இருக்காதுன்னு சொல்லலாம்ல? நாங்கள் 9ஆம் இடத்துல அதாவது சூரியன்றதா காரகோ பாவக நஸ்தி அப்படின்னு சொல்லுவோங்க அப்படிம்பீங்க. அதாவது 9ஆம் அதிபதியான புதன் 8க்குடைய சூரியன் சாரம் வாங்கியிருக்கு. அதனால் தந்தை இல்லை, தாயாரும் இல்லை. இந்த பையன் கூட ஒரே பையன். இப்போ உடன்பிறப்புகளை நம்ம எளிமையாக சொல்லிடுறோம். சரி, இந்த பையன் இப்போ அம்மாவுக்கு 3ஆம் இடத்துல போய் அம்மா ஸ்தானத்தில் இருக்கனால இந்த பையன் அவங்க சித்திக்கிட்டு வளர்றான். இப்போ இந்த பையன் என்ன படிச்சிருப்பான் அப்படின்னு பார்த்தா, அதாவது என்னுடைய அனுபவத்தில் 3ஆம் இடங்கிறது 10th, 4ஆம் இடம் +2, 5ஆம் இடம் உயர்நிலை கல்வி. இப்போ 5ஆம் இடத்தை அதாவது சந்திரன் ஒரு கிரகம் தான் பார்க்குது. இப்போ இந்த பையன் ஒரு டிகிரி வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ இது போல் சில பலன்களை சொல்லிட்டு தான் நம்ம திருமண காலத்துக்கு வரோம். இப்போ இந்த பையன் பிறக்கும்போது புதன் திசை 13 வருஷம் 5 மாதம் 2 நாள். அதுக்கடுத்து கேது திசை, அப்போ ஒரு 20 வயசு, அப்போ திருமண காலம் இருக்காது அப்படின்னு வச்சுங்க. அதுக்கடுத்து சுக்கர திசை வந்ததுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், 7ல் சுக்கரன் இருக்குது, சுக்கர திசை வந்தால் உனக்கு அழகான மனைவி வரும், 7ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டுருச்சு, திருமணம் நடக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க. நான் நிறைய ஜாதகத்தை நான் போட்டேன், 7ல் சுக்கரன் தான் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கல்யாணம் நடக்கிறதில்ல அப்படி நிறைய ஜாதகத்தை உதாரணத்துக்கு நிறைய போட்டு தந்திருக்கேன். இருந்தாலும் இதுக்கும் பார்க்குறேங்க, என்னுடைய அனுபவத்தில் 9ஆம் இடம் சம்பந்தப்படாமல் ஒருவருக்கு திருமணம் இல்லை. அதாவது அந்த திசாநாதனோ இல்லை அது 9ஆம் அதிபதியோ 9ஆம் இடத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்பட்டாதான் திருமணம், சம்மந்தப்படலைன்னா திருமணம் இல்லை. இப்போ இந்த லக்னத்துக்கு 9ஆம் இடங்கிறது அதாவது கன்னியா, அதாவது புதன் வீடா. இப்போ திசாநாதன் சுக்கர திசை, சுக்கரன் 9ஆம் இடத்தை பார்க்கல. 9ஆம் அதிபதி கூட சேருதா, இல்லை. 9ஆம் அதிபதி சாரம் வாங்காது. வேணா நீங்களே நவாம்சம்லாம் எழுதிட்டு இருந்தால் டைம் ஒன்று போடல, நீங்களே பார்த்துங்க. அப்போ சுக்கர திசையில் இவருக்கு திருமணம் நடக்காது. அப்போ 40 வயசு ஆயிரும். அப்போ ஒரு இதுக்கு 96ல் பிறந்தவர். என் பையனுக்கு எப்போ கல்யாணம் ஆகுங்க, எங்கள் அக்கா பையனுக்கு எப்போ கல்யாணம் ஆகும் அப்படின்னு நிறைய கேட்டுட்டே இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உண்டுன்னா உண்டு, லேட் ஆகுனா லேட் ஆகும்.
இல்லை இளமையிலே நடக்கணும்னு நடக்கும் அப்படின்ட்டு போயிடுறா. அப்போ நீங்கள் இங்கே உள்ள எல்லாருமே திருமணம் ஆனவங்க தான். நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள், 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட திசையில் தான் எல்லாத்துக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. முதல்ல திசையை எடுத்துங்க 9க்கு. அப்புறம் என்ன புத்தினா 9க்கு 9ன்னு சொல்லக்கூடிய லக்னத்துக்கு 5ஆம் இடம் சம்பந்தப்பட்ட புத்தியாக இருக்கணும். இன்னும் கொஞ்சம் பக்கமாக எடுக்கணும்னா 5க்கு 9ன்னு சொல்லக்கூடிய லக்னத்துக்கு சம்மந்தப்பட்ட அந்தரமாக இருக்கணும். இதில் தான் உங்களுக்கெல்லாம் திருமணம் நடந்திருக்கு. நீங்கள் வேணால் பாருங்கள். சரி, ஏன்னா நிறைய பேர் நோட் பண்ணுவாங்க. இருங்க, அப்புறம் உங்கள் கருத்துக்கள் சந்தேகங்களா அப்புறம் கேளுங்க. ஏன்னா இது லைவில் ஓடிட்டுருக்கு. சரி, இது ஒரு பெண்ணின் ஜாதகம். இந்த பெண்ணுக்கு அதே போல் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த பெண்ணுக்கு மூத்த சகோதரம் இருக்குமா அப்படின்னா 11ஆம் அதிபதி 11 ஆட்சி பெற்றிருக்குது, மூத்த சகோதரம் இருக்கும் அப்படின்னு தானே சொல்லுவா. ஆனால் 11க்கு பாதகத்தில் இருக்குது, அது வக்கரம். வக்கரம்னா அதாவது 2 வாட்டி பின்னோக்கி போகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ மூத்தது இல்லை. சரி, இளைய சகோதரம் இருக்குன்னா புதன் தானே 3ஆம் இடம். 3ஆம் அதிபதி புதன் போய் 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருச்சு. ஆனால் ஆட்சி பெற்றிருக்குது. இருந்தாலும் நம்ம என்ன சொல்கிறோம், அதாவது பிறந்து இறந்துருக்கும் அப்படின்னு வேணால் சொல்லலாம்ல. 2வது குழந்தை பிறந்து இறந்துருக்குன்னு சொல்லலாம். 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்துக்கு மறையக்கூடாது, லக்னத்துக்கு மறையக்கூடாது. இப்போ லக்னத்துக்கு 6ல் போயிருக்குதுல்ல, அப்போ இளையது இல்லை. அப்போ ஒரே பெண்ணு. அப்போ ஒரே பெண்ணு ரொம்ப வசதியான பெண்ணு. அதை வசதின்னு எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, 2ஆம் இடம் தானே தனஸ்தானம். அப்போ தனஸ்தானத்தை சந்திரன் குரு பார்க்குதா. குருன்னா பெரிய, சந்திரனாலும் பணம் தான், அதாவது சுக்கரனாலும் பணம் தான், அதாவது குருனாலும் பெரும் பணம். அதாவது சந்திரன்னா 100 கணக்கில், அதாவது 100 கணக்கில் என்றது, சுக்கரன்னா 1000 கணக்கில் என்றது, அதாவது குருனா லட்சக்கணக்கில். அப்போ லட்சக்கணக்கான வசதி உள்ள பெண்ணு தானே இது. அப்போ அவ்வளோ பொருளாதாரம் இருக்குது. அப்போ இந்த சரி, அதுக்கு அடுத்தது உடன்பிறப்புகள் இந்த ஒரே பெண்ணுன்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ ஒரே பெண் வச்சுருக்கிறவங்க காலகாலத்துக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு எந்த தாய் தந்தரி எல்லாருமே எதிர்பார்ப்பாங்கல்ல. ஆனால் லேட் ஆகுதுன்னா அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம. ஆனால் இந்த ஜாதகர் யார்கிட்ட நம்ம மாதிரி ஜோதிடர்கிட்ட கொடுத்தா 7ல் செவ்வாய் இருக்குதுங்க, ராகு இருக்குதுங்க. அதனால் செவ்வாய் தோஷங்க. செவ்வாய் தோஷத்துக்கு செவ்வாய் தோஷம் உள்ள மாப்பிள்ளை பார்க்கணுங்க. ராகுக்கு ராகு தோஷம் மாப்பிள்ளை. நான் என்னை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் தோஷம் கிடையாது, ராகு தோஷம் கேது தோஷம் கிடையாது. இதில் 9 கிரகமும் நல்ல கிரகம், 9 கிரகமும் கெட்ட கிரகம். இருக்கிற இடத்த பொறுத்து அது நல்லதா பண்ணு கெட்டதா பண்ணு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒன்றும் இல்லை, 7ல் செவ்வாய் இருக்குது. இந்த செவ்வாய் நேராக 7ஆம் பார்வை லக்னத்தை பார்க்குமா. அப்போ செவ்வாய்னா கொஞ்சம் கோபம் பிடிவாதம் இருக்க பெண்ணு அப்படின்னு சொல்லாமல், இது 8ஆம் பார்வை 2ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையாக பேசுன்னு சொல்லாமல் இப்படித்தான் எடுத்துக்கணுமா தவிர அது. அதே போல் இந்த அதாவது கணவன்னா 7ஆம் இடமா, 7க்கு 8ஆம் இடத்தை பார்க்குமா அந்த செவ்வாய். அப்போ வரப்போகிற கணவனுக்கோ இல்லை இந்த பெண்ணுக்கோ ஒரு விபத்து கண்டம் சர்ஜரி நடக்குன்னு அர்த்தம். அதே போல் இங்கே 8ல் செவ்வாய் இருந்தாலும் அது போல் ஒரு விபத்து கண்டம் வருன்னு அர்த்தம். அதனால தான் வரப்போகிற கணவனுக்கும் ஒரு விபத்து நடக்கும், இல்லை மனைவிக்கு நடக்கும். அப்படிங்கிறனால தான் 7, 8 செவ்வாயில் இருந்தால் அதை கொஞ்சம் பார்த்து எடுங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ செவ்வாய் தோஷம் 7. இப்போ 4ல் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. 4ல் செவ்வாய் இருந்தால் அவங்களுக்கு சொந்த வீடு இருக்குன்னு சொல்லுங்கள். அதை விட்டு போட்டு ஏன் தோஷம்னு எடுக்கிறீங்க. 2ல் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். 2ல் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் கொஞ்சம் கோபக்காரன், வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையாக பேசுவான்னு சொல்லுங்கள். அதை விட்டு போட்டு தோஷம்லாம் எடுத்துக்காதீங்க. சரி, அதே போல் ராகு தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ராகுனா ஆசைன்னு அர்த்தம், கேதுனா தடை. இதெல்லாம் நிறைய நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் நிறைய ஜோதிடர் நான் பேசுகிறத அப்படியே ரெக்கார்டு பண்ணி அதை நீட்டாக எழுதி ஒரு 4-5 லாங் சைஸ் நோட்டில் கொண்டாந்து நம்மக்கிட்ட காட்டுவாங்க பாருங்கள். எனக்கு ஆச்சரியமாக இருக்கேன். அதாவது இந்த ராகுனா ஆசை. அப்போ ராகு எங்கே உட்காந்துருக்கு 7ல். அப்போ வரப்போகிற கணவன் மேலே இவங்களுக்கு ஆசை, மனைவி மேலே இவங்களுக்கு ஆசை அப்படின்னு அர்த்தம். இந்த ராகுக்கு 3, 11 பார்வை. இப்போ இந்த 3ஆம் பார்வையை இங்கே 9ஆம் இடத்தை பார்க்குமா. அப்போ தந்தை மேலே இவருக்கு ஆசை அதிகம்னு அர்த்தம். 9ஆம் இடம் தந்தை மேலே இந்த பெண்ணுக்கு ஆசைன்னு அர்த்தம். இப்போ இந்த ராகு இப்படி 5ஆம் இடத்தை பார்க்குமா. 5ஆம் இடங்கிறது எதை குறிக்கும், தாத்தா பாட்டி குலதெய்வம் குழந்தைகள் இதெல்லாம். அப்போ அது மேலே இந்த பெண்ணுக்கு ஆசை அதிகம்னு அர்த்தம். இப்படித்தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர தோஷம் அப்படின்னு எடுக்காதீங்க. இப்போ கேது லக்னத்திலேயே இருக்குது. லக்னத்திலேயே கேது இருந்தால் கேதுன்னா தடைன்னு அர்த்தம். அப்போ இவங்களே தனக்கு மற்றவங்க சூனியம் வைக்க வேண்டியதில்லை, இவங்களே தனக்கு தானே சூனியம் வச்சுக்குவாங்க. அதனால் இந்த கேது
தடை பண்ணக்கூடியது. இந்த கேது லக்னத்துக்கு இப்படி 3ஆம் பார்வையை பார்க்கும். 3ஆம் பார்வையில் 3ஆம் இடத்தை பார்க்கும். 3ஆம் இடம் எதை குறிக்கும்? அதான் இளைய சகோதரம், முயற்சி, இதெல்லாம் சொல்லுவீங்களே. அப்போ இளைய சகோதரத்தை தடை பண்ணிடுச்சா? அப்போ இளைய சகோதரம் இல்லை அப்படின்னு சொல்லாமா? அதே கேது இப்படி 11ஆம் பார்வை பார்க்குமா? 11ஆம் இடங்கிறது மூத்த சகோதரன் சொல்லுவோம், அதையும் தடை பண்ணுதா? அப்போ கேது இருந்தால் இந்த மாதிரி தடைன்னு சொல்லிட்டு போகலாமில்ல? ராகுனா ஆசின்னு சொல்லாமல. அதுக்கு எதுக்கு தோஷம் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க? இந்த தோஷமெல்லாம் எப்போ வந்தது? 1980 தான் வந்தது. அதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம்னு எல்லாம் சொல்லவே இல்லை. அப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆகி நிறைய குழந்தை குட்டியோட நல்லா தான் வாழ்ந்தாங்க. இது இப்போ தான் இந்த கலியுக காலத்தில். அதே போல் அந்த 1980க்கு முன்னாடியெல்லாம் 30 வயசுக்குள்ளேயே எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிரும். ஆணுன்னா 25 வயசுக்குள்ளே கல்யாணம் ஆயிடும். பெண்ணுன்னா 16லேருந்து 18க்குள்ளேயே கல்யாணம் ஆயிடும். ஆனால் இன்றைக்கி பெண்ணுக்கு 45 ஆகியும் கூட கல்யாணம் ஆக மாட்டேங்குது. ஆணுக்கு நம்ம சொல்லிக்கவே வேண்டியதில்லை. அதாவது நம்மக்கிட்ட நிறைய ஜாதகம் வருது டெய்லி. பாருங்கள், ஒரு பெண்ணு 40 வயசு ஆயிடுச்சு பெங்களூரில். அதாவது கோடிக்கணக்கான சொத்து இருக்குது. 5 லட்சம் சம்பாதிக்குது. ஒரே பெண்ணு 5 லட்சம் சம்பாதிக்குது. ஆனால் அந்த பெண்ணுக்கு 40 வயசு ஆயிடுச்சு. அவங்க அப்பா அம்மா தாத்தா நம்மகிட்ட அழுதுட்டு சொல்கிறாங்க, என் பெண்ணுக்கு எத்தனை லட்சம் வேணாலும் தரங்க, பரிகாரம் பண்ணி ஒரு கல்யாணத்தை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ பரிகாரம் பண்ண திருமணத்தை மாற்றிட முடியுமா? பிறக்கும் போதே பிரம்மன் கை தொடங்கும் முன்னரே சிவன் கர்ப்பத்தில் நிச்சயிக்கப்படுகிறான். அப்போ தலையெழுத்து பிறக்கும் போதே எழுதியாச்சு. இதை பரிகாரத்தால் மாற்ற முடியுமா? அப்போ பரிகாரத்தால் மாற்ற முடியல. எனக்கு கூட ஒரு எம்பி சீட்டு ஒன்று வாங்கி கொடுங்க, 5 லட்சம் 10 லட்சமாக தரங்க அப்படின்னு பரிகாரத்தில் ஒரு சீட்டு வாங்கலாமில்ல? இல்லை படிக்காதவனாக இருந்தால் கூட எனக்கு ஒரு 2 டிகிரி வாங்கி கொடுங்க அப்படின்னு இன்னொரு கொஞ்சம் பணத்தை சேர்த்து கொடுக்கலாமில்ல? சொந்த வீடே இல்லையா, வாடகை வீடு அப்படின்னு நான் நிறைய பேருக்கு சொல்கிறேன். அப்போ வாடகை வீட்டில் இருக்கிறவனுக்கு உனக்கு எவ்வளோ பரிகாரத்துக்கு 10,000 20,000 தரேன், எனக்கு ஒரு சொந்த வீடு வாங்கி கொடுன்னு அந்த ஜோசியர் பரிகாரம் பண்ணி வாங்கி தர முடியுமா? நான் மற்றவங்கள குறை சொல்ல, அதை வச்சு ஜீவனம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதை சொல்ல. இப்போ நானும் பரிகார ஜோதிடர் தான். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், பரிகாரம்னா அந்த 2-7 கெட்டு போய் புதனும் கெட்டு போனால் அவங்களுக்கு முதல் தாரம் நிலைக்காது. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. 2-7 கெட்டு போய் புதனும் கெட்டு போனால் அவங்களுக்கு முதல் தாரம் நிலைக்காது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், பரிகாரம்னு சொல்லி ஒரு தாரத்தை பரிகாரத்தால் கழிச்சிட்டு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நல்லா இருக்கு. ஆனால் என்னுடைய அனுபவத்தில் இது வரைக்கும் 300-400 பேர்த்துக்கு பரிகாரம் பண்ணி இவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிற ரிசல்ட்டு தான் இது வரைக்கும் எதுவும் ஃபெயிலியர் ஆகலை. அதாவது எல்லாருமே அந்த திருமண நாள் வந்ததுன்னா நம்மளை கூப்பிட்டு வாழ்த்து கேட்பாங்க, ஐயா நீங்கள் சொன்ன டேட்டில் தான் எனக்கு திருமணம் நடந்ததுங்க அப்படிம்பாங்க. அதே போல் நான் சொன்ன டயத்தில் தான் குழந்தை பிறந்ததுன்னு சொல்லி அந்த குழந்தைக்கு வருஷம் நம்மகிட்ட வாழ்த்து கேட்பாங்க. எனக்கு அதுதான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அப்போ நான் சிவனுக்கு நன்றி சொல்வேன். சரி, அந்த இந்த பெண்ணுக்கு திருமண காலம் அதை சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? இந்த பெண்ணு பிறக்கும்போது புதன் திசை 13 வருஷம் 1 மாதம் 3, அதாவது 1 மாதம் 3 நாள். அதுக்கு அடுத்தது கேது சேர்த்துனா 20 வருஷம்னு வைக்கணும். கேதுக்கு அடுத்தது சுக்கிர திசை. சுக்கிர திசையில் இந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்கணும்ல. சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கு. ஆனால் நம்ம விதிப்படி 9ஆம் இடம் சம்பந்தப்படாமல் ஒருத்தருக்கு திருமணம் இல்லை. ஆனால் 9ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்குதான்னு பாருங்க, இல்லை பார்க்காது. 9ஆம் அதிபதியின் சாரம் வாங்குமா? இங்கே வாங்காது. சரி, 9ஆம் அதிபதியாவது சுக்கிரனை பார்க்குதான்னு பாருங்க, இல்லை. சுக்கிரன் சாரம் வாங்குமா? வாங்காது. அப்போ இந்த பெண்ணுக்கு திருமணம் சுக்கிர திசையில் நடக்காது. அப்போ இப்படி ஓப்பனாக நம்ம சொல்லிட்டு போயிடலாம்ல. என்னை பொறுத்த வரைக்கும் உண்டுன்னா உண்டு, இல்லைன்னா இல்லை. அப்போ அது இதுக்கு 95 பிறந்தது தான். அப்போ 40 வயசு வரைக்கும் திருமண காலம் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம்ல. அதுக்கு அடுத்தது சூரிய திசை வருது. சூரிய திசையிலேயே அது நடக்குமாடா? சூரியனும் அதே போல் 9ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படலை, சூரிய திசையிலும் இல்லை. அதுக்கு அடுத்தது சந்திர திசை. அப்போ சந்திரன் தான் 9ஆம் அதிபதியுடன் சேர்ந்து இருக்குது. அதனால சந்திர திசையில் நடக்கும். இருந்தாலும் சந்திரன் நீச்சம்பிங்க ஏதோ இழுத்துக்க பிடிச்சிக்கணும். 46 வயசுக்கு மேலே தான் அந்த பெண்ணுக்கு திருமணம். இந்த பெண்ணு என்ன படிச்சிருக்கு அது பாருங்க. 5ஆம் இடத்துல உயர்நிலை கல்வி. 5ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் சனி பார்க்குது. இப்போ 3 டிகிரி வாங்குறதுக்கு இந்த பொண்ணு MBBS. ஆனால் டாக்டர் படிக்க என்ன பண்ணுறது, அதாவது வருமானம் வரும், வசதி இருக்குது, திருமண காலம் மட்டும் இன்னும் நடக்கல. இது அனுபவ ஜாதகங்களை சொல்கிறேன். அதாவது இங்கே இருக்கிற மக்களுக்கு சில ரூல்ஸுகளை சொல்லி கொடுத்துடலாம். அதே மாதிரி குழந்தை பேர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 5ஆம் இடம் 5ஆம் அதிபதி குரு, இது தானே. இதை நான் பார்க்குறது இல்லை, அது எல்லாத்துக்கும் சரியாக வரல. அப்போ நானும் என்ன பண்ணுறேன், லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை நடந்தால் தான் குழந்தை பேர். எல்லோரும் நிறைய குழந்தையோடு தான் இருந்திருப்பீங்க.
உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள், லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை நடக்கும்போது தான் குழந்தை பேர் இருந்திருக்கும். அதுக்கு அடுத்தது 5, 9 இது சம்பந்தப்பட்ட புத்தி அந்த இடத்துல தான் குழந்தை பேர் இருந்திருக்கும். நீங்கள் நோட் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்கள் குழந்தை பேர் எப்போ உங்கள் ஜாதகப்படி நடந்ததுன்னு பாருங்கள். பார்த்துட்டு நல்லா இருந்தால் பலருக்கு வழிகாட்டுங்க. சரி, அதாவது எனக்கு பின்னாடி நிறைய பேர் பேச வேண்டி இருப்பதால் என்னுடைய அனுபவ கருத்துக்களை இதுவரைக்கும் கேட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஃபோன் நம்பரை சொல்கிறேன். ஏதாவது இந்த ஜோதிடர்கள் ஜாதக சம்பந்தமான சந்தேகம் இருந்தால் எப்போ வேணாலும் சாயந்தரம் 7 மணிக்கு மேலே 9 மணிக்குள்ளே உங்கள் ஒரு கையில் ஒரு ஜாதகத்தை வச்சுட்டு ஒரு டவுட் இருந்தால் கேளுங்க. ஐயா, இவர் திருமணமே ஆக மாட்டேங்குது, நடக்குமா நடக்காதா அப்படின்னு கேளுங்க. சொந்த வீடு இருக்குமா இருக்காதா, இவங்க எப்போ வீடு வாங்க, பல கேள்வி இருக்கும். ஒரு ஜாதகத்தை வச்சு எத்தனை கேள்வி வேணும். எந்த கேள்வியாக இருந்தாலும் சங்கடம் இல்லாமல் கேளுங்க. ஏன்னா ஜோதிடம் வளரணும், என்னுடைய அனுபவம் பலருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நான் இலவசமாகவே உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிறேன். அதுக்காக ஜோதிடர் அல்லாதவர்கள் கேள்வி கேட்காதீங்க, ஜோதிடர்கள் மட்டும் கேளுங்க. என்னுடைய ஃபோன் நம்பர் 936 31 48 089. இன்னொரு நம்பர் சொல்கிறேன், 70 10 53 59 51. இந்த நம்பரில் ஜோதிடர்கள் மட்டும். என்னுடைய பெயர் துரைசாமி. சாயந்தரம் 7 மணிக்கு மேலே நாங்கள் கூப்பிடுங்க. ஐயா, நான் பள்ளிப்பாளைய ஜோதிட வகுப்புக்கு கருத்தரங்கத்துக்கு வந்திருந்தேன், எனக்கு ஒரு டவுட்டு, இந்த ஜாதகத்தில் பார்த்துட்டு பலன் சொல்லுங்கன்னு கேளுங்க. உங்களுக்கு நான் ஓப்பனாக சொல்லித்தரேன், விளக்கமும் கொடுக்குறேன். அதுக்கு என்ன காரணம், எப்படி பலன் எடுக்கிறது அப்படிங்கிற விளக்கம் தரேன். அப்போ நீங்களும் ஒரு 4 வாட்டி ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னாவே உங்களுக்கு ஓரளவுக்கு எளிமையாக புரியும். என்னுடைய அனுபவங்கள்லாம் எளிமையாக சொல்லித்தரேன் தான், எளிமையாக எல்லாத்துக்கும் போய் சேரும். வர 2ஆம் தேதி கூட சென்னையில் வகுப்பு போட்டிருக்கிறேன், வேணால் முடிஞ்சால் வாங்க. அப்படி வர முடியாதவங்க வேணால் என் நம்பர் நோட் பண்ணிட்டு என்கிட்ட ரெக்கார்டு இருக்குது, வேணால் வாங்கிக்கோங்க. சரி, அதை ரொம்ப நன்றி, வணக்கம். அதோட சிறப்பான ஒரு அமைப்பு ஆற்றலை பற்றி அழகாக விளக்கத்தை கொடுத்த நம்முடைய துரைசாமி ஐயா அவர்களுக்கு இந்த மாத கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராகவும் விழா முன்னிலையாகவும் வருகை புரிந்திருக்கக்கூடிய மேடம் ஜெயபிரதா மேடம் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போற்றி சிறப்பு செய்ய இருக்கின்றார்கள். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட. இப்பொழுது நம்முடைய தனியார் செல்லம்மை ஐயா அவர்கள்